உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 7/7/2026 செவ்வாய்க்கிழமை, உத்திரட்டாதி நட்சத்திரம். ராஜயோகம். இந்த யோகம் வருவதே கிடைப்பதே நாம் செய்த பாக்கியம், சந்தேகமே இல்லை. ஆனால் இந்த ராஜயோகம் எல்லோருக்கும் ஒரே அளவைத்தான் கொடுக்குமா? ஒரே மாதிரி பலன்தான் சம்பவிக்குமா? இல்லை, ஆளுக்கு ஆள் மாறுபடுகிறது. அவர் எந்த தகுதியில் இருக்கிறார் சமூகத்தில் என்று பார்க்க வேண்டும். முதலில் உதாரணத்திற்கு அரசன் என்று சொன்னால் இன்னொரு நாடு கிடைக்கும். சாதாரண ஒரு தொழிலாளி, உதாரணத்துக்கு ஒரு சலவை தொழிலாளி இருந்தால் ஒரு கழுதை கிடைக்கும். இதுவும் ராஜயோகம்தான், அதுவும் ராஜயோகம்தான். ஆனால் இந்த வித்தியாசம் ஏன்? இன்றளவும் பல ஜோதிடர்களிடையே ஒரு குழப்பத்தை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம் இது. 9 குடையவன், 10 குடையவன், லாபாதிபதி 2 குடையவன், 5 குடையவன், இவரையெல்லாம் வைத்து போடுகின்ற ஒரு கணக்கில் ராஜயோகம் தென்படும். அந்த ராஜயோகம் ஆளுக்கு ஆள் ஏன் வித்தியாசப்படுகிறது? அது லக்கணத்தில் மற்ற அமைப்புகளில் காட்டவில்லையா? காட்டுகிறதா? இதற்கு பண்டைய நூல்கள் ஒரு விளக்கத்தை தருகின்றது. ஏனென்றால் ஒரு காலத்தில், மிக முற்பட்ட ஒரு காலத்தில், விகலை என்று சொல்லுவார்கள். அதாவது 1.5 நொடி. அதையே ஒரு 10 பாகம் போடுவார்கள். சித்திரம், உச்சி, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கின்றன. அந்த கணக்கெல்லாம் நமக்கு புரியவே இல்லை. இப்பொழுது நம்முடைய கணக்கிற்கு அதை பார்ப்பதாக இருந்தால் ஒரு வினாடியில் எத்தனையோ ஒரு பங்கு என்று வரும். அதற்கும் ஜோதிடம் இருக்கிறது. அந்த கணக்கு நமக்கு தெரியாது, முதலில் போடவும் முடியாது. லக்கண ஸ்புடம் என்று சொல்வார்கள். அது ஒரு கணித முறை. அந்த கணித முறையில் பார்த்து உத்தமம், மத்திமம், அற்பம் என்று போட வேண்டும். உத்தமம் என்று வந்தால் அரசன், மத்திமம் என்று சொன்னால் பண்ணையார், அற்பம் என்று சொன்னால் சாதாரண தொழிலாளி. இது இந்த 3இல் ஒரு வகை வரும். அதை அறிந்த பின்தான் இந்த ராஜயோகம் எந்த அளவுக்கு செயல்படும் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அந்த கணக்கை இப்பொழுது போடுவார் யாருமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் போடக்கூட முடியாது தான். ஆக ராஜயோகம் நல்லதை செய்யும் என்ற அளவில் மட்டுமே நாம் புரிந்து வைத்து கொள்ள முடியும். அந்த விசேஷ கணிதத்தை அறிந்தவர்களால் மட்டும்தான் இந்த அளவு பலன் என்று சொல்ல முடியும். எப்படியோ ராஜயோகம் ஒருவருக்கு நன்மையை செய்யும். ஒருவருக்கு பெரிய அளவில், ஒருவருக்கு நடுத்தரமான அளவில், இன்னொருவருக்கு சாதாரண அளவில் செய்வதற்கு அவரது லக்கணம்தான் காரணம். லக்கணத்திலே நீங்கள் இன்னும் உள்ளே சென்று ஒரு கணக்கை பார்க்க வேண்டும். அந்த கணக்கு தான் இந்த விஷயத்தை எடுத்து சொல்லும். மறைபொருளாக இருந்த ஒரு விஷயத்தை மட்டும் இன்று உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன். இனி எந்தெந்த நட்சத்திரங்கள் இன்று நன்மையை செய்யும் பார்ப்போம். அஸ்வினி, கிருத்திகை, புனர்பூசம், ஆயில்யம், உத்திரம், சித்திரை, விசாகம், கேட்டை, மூலம், உத்திராடம், அவிட்டம், பூரட்டாதி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் யோகமான நாள்.
இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேச ராசி அன்பர்களே, நல்ல நாள். என்றென்றும் நன்மையை செய்யும் ஒரு விஷயத்தை சிறப்பாக செய்து முடித்து அதன் பலன் என்றென்றும் உங்களுக்கு கிடைக்கும்படி செய்யும் ஒரு வேலையை இன்று நீங்கள் நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, 2 நன்மைகள் இன்று உங்களுக்கு உண்டு. எதிர்பார்த்த லாபம், இது சாதாரணம். உங்களுக்கு மேலுள்ள பெரியவர்கள், உங்களை உயர்த்தக்கூடிய அந்தஸ்தை பெற்றவர்கள் உங்கள் மீது ஒரு நல்ல அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி கொள்ளும் நாளும் இதுவே. மொத்தத்தில் 2 நன்மைகள் நடக்கும் நாள். மிதுன ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். முதற்பாதி நீங்கள் எதை செய்தாலும் அருகில் இருப்போர் அதில் குற்றம் காண்பர். மறுபாதி மதியத்திற்கு பிறகு நீங்கள் எதை செய்தாலும் எல்லோரும் பாராட்டுவார்கள். மதியத்திற்கு பிறகு நல்ல நாள். கடகராசி அன்பர்களே, நன்மையும் தீமையும் கலந்த நாள். முதற்பாதி எளிதில் கிடைக்காத ஒரு பொருள் உங்களுக்கு கிடைக்கும், இது நன்மை. மறுபாதி கிடைத்த அந்த பொருளில் ஒரு குறை இருக்கும். இந்த 2ம் இன்று உங்களுக்கு நடக்கும். சிம்ம ராசி அன்பர்களே, தீமையும் நன்மையும் கலந்த நாள். தேவையில்லா ஒரு மனக்கசப்பு உறவுகளுக்கு இடையே இன்று ஏற்படும். காலையில் மதியத்திற்கு பிறகு அது தானே சரியாகும். மதியத்திற்கு பிறகு நன்றாக இருக்கிறது. கன்னிராசி அன்பர்களே, நிறைந்த புகழ் உண்டு. செய்ய வேண்டியதை செய்து செய்யக்கூடாததை தவிர்த்து இந்த நல்ல நிலையை இன்று நீங்கள் பெறுவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, உங்கள் லட்சிய பணியை தொடர்வதற்கு முன் எதிர்பாரா பெரிய தொந்தரவு ஒன்று வருகிறது. நீங்கள் சோர்ந்து விடாமல், மன சோர்வு அடையாமல், அதை நீக்கும் வழியை கண்டு கடுமையாக உழைத்து நீக்கி உங்கள் லட்சிய பணியை தொடருவீர்கள். சுறுசுறுப்பான, பரபரப்பான, யோகமான நாள் இந்த நாள். விருச்சக ராசி அன்பர்களே, நல்ல நாள். இன்று நீங்கள் ஒரு சில முயற்சிகளை செய்கின்றீர்கள். இதுபோல் செய்தால் இந்த தவறு ஏற்படும், இப்படி செய்தால் ஏற்படாது என்பதை அறிந்து அதன்படி செய்து ஒரு நல்ல புகழினையும் பெருமையையும் பெற்றுக்கொள்வீர்கள். சாதனை ஒன்றை புரியும் நாள் இந்த நாள். தனுசு ராசி அன்பர்களே, உருக்கமாகவும் பேசுகின்றீர்கள், புத்திசாலித்தனமாகவும் பேசுகின்றீர்கள்.
திறமையாக முயற்சி செய்கின்றீர்கள், விடாப்பிடியாக நிற்கின்றீர்கள். இத்தனை குணங்களையும் ஒருங்கே காட்டி நீங்கள் அடைய நினைப்பதை அடையும் நாளாக இந்த நாள் காட்டுகிறது. இந்த நாள் நீங்கள் வெற்றி பெறும் நாள். மகர ராசி அன்பர்களே, கொடுத்த வாக்கை காப்பாற்றும் நாள். சொன்னீர்கள் ஒன்றை, சொன்ன ஒன்றை இன்று நிறைவேற்றுகின்றீர்கள். நல்ல நாள். கும்பராசி அன்பர்களே, ஒரு சில நேரங்களில் ஒரு தீர்க்கதரிசி போல் செயல்படுவீர்கள். எல்லா நேரங்களிலும் அல்ல, ஒரு சில நேரங்களில் ஏதோ ஒரு வகை அறிவு வேலை செய்து அப்படி நடக்கும். இன்று அப்படித்தான் இருக்கிறது. நாளைய தினம் இதுபோல்தான் நடக்க இருக்கிறது என்று உறுதியாக ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றும் நாள் இந்த நாள். அந்த எண்ணத்தை அலட்சியப்படுத்தக்கூடாது. மீனராசி அன்பர்களே, ஒரு பக்கம் லாபம், ஒரு பக்கம் விரும்பி செய்யும் செலவு. இந்த இரண்டிலுமே மகிழ்ச்சி காணும் ஒரு நிலை. இந்த வித்தியாசமான சூழ்நிலை இன்று உங்களுக்கு அமைகிறது. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.